சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் தற்போது உள்ளவரே என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு சொல்லியிருந்தார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியை வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். வணக்கம். மற்றொரு உண்மையில் சில நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த சாவகச்சேரி வைத்தியர் பிரச்சனை அல்லது வைத்தியசாலை பிரச்சனை என்பது கொஞ்சம் பூதாகரமாக வெடித்திருக்கின்றது. இதிலும் குறிப்பாக வழக்கு பதிவுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது சார்ந்து பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். அங்கு வைத்தியர் பல்வேறுபட்ட தன்னுடைய தரப்பில் இருக்கக்கூடிய வாதத்தினை முன்வைத்திருந்தார். இதனை விடுத்து நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வைத்தியசாலைக்குள்ள அந்த கடமை நேரத்தினை இல்லாட்டி அலுவலக செயற்பாடுகளை குழப்பக்கூடாது. மாறாக நீங்கள் வைத்தியர் விடுதியில் தங்கியிருப்பதற்கான அனுமதி மட்டும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதனை விடுத்து சொல்ல போனால் அர்ஜுனா சரியான வாக்குமூலங்களை வழங்குவதற்காக இன்றைய தினம் காவல் நிலையில் முன்னிலையாக இருக்கின்றார். இதிலும் குறிப்பாக வைத்தியர் தரப்பால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாட்டி அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும். இல்லாட்டி வைத்தியர் அர்ஜுனா வைத்தியர்கள் மீது வைத்தியசாலை மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் தரப்படாட்டி வைத்திய அர்ஜுனா மீது பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அவருக்கான விசாரணைகள் தீர்ப்புகள் என்பது தண்டனைகள் வழங்கப்படும் என்ற விஷயத்தினை அறிவுறுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை விடுத்து அங்கு சொல்லப்பட்டிருந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த காணொலிகளாக முகநூல் பக்கத்தில் அவர் பதிவிடுகின்ற விடயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்க வேண்டும். இது சார்ந்து நீங்கள் முகநூல்களில் பதிவிடக்கூடாது என்ற விடயத்தை நீதிமன்ற தீர்ப்புகள் வழக்குகள் விசாரணைகள் சார்ந்து செய்யக்கூடாத விடயத்தினை அங்கு சொல்லப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிலையில தான் இந்த விவகாரம் சார்ந்து ஒரு ஆய்வினை ஒரு விசாரணை நடத்துவதற்காக இன்றைய தினம் அமைச்சர் விஜயம் செய்திருக்கின்றார். யாழ் போதனா வைத்தியசாலையில் அதுக்கான விஜயங்கள் அதுக்கான விசாரணைகள் அதுக்கான விடயங்கள் சார்ந்து நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இவைகள் சார்ந்துதான் நாம் இன்று உண்மையான சில நிகழ்ச்சிகள் பார்க்க போகின்றோம். சாவகச்சேரியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் மக்கள் உண்மையிலேயே அவர்களின் உரிமைகளுக்காக போராடினார்களா அல்லது இவ்வளவு நாட்களாக வைத்தியர்கள் மீதான காழ்ப்புணர்வை தீர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்தி கொண்டார்களா என சந்தேகமாக இருப்பதாக வைத்தியர் செந்தூரன் தெரிவித்திருக்கிறார். குறித்த விடயத்தினை ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போதுதான் இந்த விடயத்தினை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் விடயங்கள் வைத்தியர்களுக்கு வெளியில் செல்வதற்கே வெட்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சில வைத்தியர்களின் நடவடிக்கையை வைத்துக்கொண்டு மற்றும் யாரோ ஒருவரின் ஒரு பொய்யான தகவல்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் குற்றவாளிகளாகவும் மற்றும் கள்வர்களாகவும் சித்தரிப்பது மிகவும் கவலையான ஒரு விடயம் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். சில பொய்யான தகவல்கள் மற்றும் பொய்யான வழிநடத்தல் காரணமாக இந்த வைத்தியர்கள் எத்தனையோ காலம் செய்த சேவையை மக்கள் ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை தாண்டி வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் 5 வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எனினும் வைத்தியசாலை விடுதியில் தங்குவதற்கு மட்டும் அங்கவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. மேலும் வைத்தியர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைய தினம் ஆதாரங்களை சமர்ப்பிக்காவிட்டார் அவர் மீது வழக்கு தொடரலாம் என காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்குது. சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் சாவகச்சேரி வைத்தியர்களுக்கு எதிரான அவதூறு உள்ளிட்ட விவகாரங்களில் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான 3 முறைப்பாடுகளில் நேற்றைய தினம் வைத்தியர் அர்ஜுனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணையில் முறைப்பாடளித்த வைத்தியர்கள் சார்பில் சட்டத்திறனிகள் திருக்குமரன் குருபரன் ஆகியோர் முன்னிலையாகி இருந்தனர். இதன்படி நீதவான் நீதிமன்றம் 75,000 ரூபாய் ஆழ்பிணை மற்றும் நிபந்தனைகளுடன் விடுவித்திருக்கின்றது. அவரை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மீதான விசாரணைகள் மன்றில் நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம். அதனைத் தொடர்ந்து வைத்தியர் மன்றில் முன்னிலையாகி இருந்ததையும் நாங்கள் பார்த்திருந்தோம்.
அதனைத் தொடர்ந்து அவரை வைத்தியசாலையின் சுமூகமான செயற்பாட்டுக்காக முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனாவை வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாடுகளில் தலையிடவும் வைத்தியசாலைக்குள்ள நுழையவும் கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் வைத்தியசாலையில் விடுதியில மட்டும் அனுமதி வழங்கியிருந்தார்கள். இது சார்ந்த ஒரு வழக்கு விசாரணை இம்மாதம் 31ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளமை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு புதிய பதில் அத்தியட்சகராக அர்ஜுனா கடந்த மாதம் மத்திய அமைச்சு நியமனம் செய்து அனுப்பியிருந்தது. அதன் பின் தொடர்ந்த பிரச்சனைகளின் பின் மாகாண சுகாதார அமைச்சு அர்ஜுனாவை தமது திணைக்களத்துக்கு தற்காலிக மாற்றம் வழங்கியும் ரஜீவுக்கு புதிய பதில் அத்தியட்சகருக்கான நியமனம் வழங்கியும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அர்ஜுனா ஏற்காத நிலையில் இந்த விடயத்தினை மத்திய அமைச்சின் அறிவுறுத்தலில் விடுமுறையை அறிவித்து அர்ஜுனா கொழும்பு சென்றிருந்தார். அதன்பின் மாகாண சுகாதார அமைச்சு சிபாரிசில் மத்திய அமைச்சு மீள புதிய அத்தியட்சகராக ரஜீவை நியமித்து நியமன கடிதத்தை வழங்கியிருந்தது. அதன் பிரகாரம் அர்ஜுனா அதாவது மத்திய அமைச்சுக்கு உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது மாகாண திணைக்களத்துக்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு நியமனம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இதுவரை அவருக்கு கடிதம் மூலம் நியமனம் வழங்கப்படவில்லை என அர்ஜுனா கூறுகின்றார். ஆனால் மத்திய அமைச்சினால் அவரை விடுவித்து தம்மிடம் அனுப்புமாறு மாகாண பணிப்பாளருக்கு கடிதம் வழங்கப்பட்டுள்ளமை உறுதி செய்ய முடிந்திருக்கின்றது. அவருக்கு விசாரணைகள் தொடர்வதால் நியமனம் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அதில் கூறப்படுகின்றது. பதிவு புத்தகமே முக்கிய ஆவணம் என்ற நிலையில் அர்ஜுனா விடுவிப்பில் செல்லும் போது வைத்தியசாலையில் பேண வேண்டிய பதிவு புத்தகத்தை தன்னுடன் எடுத்துச் சென்றிருந்த நிலையில் அதனை காணவில்லை என முறைப்பாடு செய்யப்பட்டு புதிய பதிவு புத்தகத்தினூடாக ரஜீவ் தனது கடமைகளை ஏற்கனவே பொறுப்பேற்றிருந்தார். விடுமுறை முடித்து பதிவு புத்தகத்துடன் வந்த அர்ஜுனா நேராக அத்தியட்சகர் அலுவலகத்தில் நுழைகின்றார். அங்கு கடமையில் ரஜீவ் இருக்கின்றார். அவர் முன் நியமன கடிதம் உள்ளது. ரஜீவ் இருந்தவாறே கையிலாக கொடுக்கின்றார். அர்ஜுனா நின்றவாறு இது எனது இருக்கை என நினைக்கின்றேன். அவர் அதற்கு ரஜீவ் இருக்கலாம், ஆனால் எனக்கு கிடைத்த நியமனம் பிரகாரம் நான் கடமையேற்று விட்டேன் என்றார். எழுந்த கடிதங்களை எடுத்து கொடுக்கின்ற வேளை அவர் எழுந்து நின்று கடிதங்களை காட்டி கொடுக்கின்றார். அவற்றை எதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்து பொதுமக்கள் சொல்லி வெளியேறாமல் நீங்களாகவே போவது நல்லது என்று கூறி அர்ஜுனா ரஜீவின் பின் சென்று கதிரையை இழுத்து அதில் அமர்ந்து கொள்கின்றார். இந்த நிலையில் ரஜீவ் வேறு வழியின்றி முரண்படாமல் விருந்தினர் இருக்கையில் இருந்து திணைக்களத்துக்கு அழைப்பை மேற்கொள்கின்றார். தொலைபேசியில் ஸ்பீக்கர்ல விடப்பட்டிருந்தது. இதன் மறுபக்கத்தில் அழைப்பெடுக்கும் அதிகாரியினால் ஏதோ சொல்லப்படுகிறது. அதை அர்ஜுனா கேட்க மறுத்தார். அந்த நேரத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்வருகிறார்கள். தனியே வருமாறு அழைக்கின்றனர் அர்ஜுனாவை. அவர் எழுந்து செல்கிறார். அவர் தனியறைக்கு சென்று ஏதோ விளக்கம் அளித்த பின் திரும்பி வந்து ரஜீவினை கடமையில் செய்ய கேட்டுவிட்டு அர்ஜுனா வெளியேறினார். அதன் பின்னர் அர்ஜுனா தன்னுடைய பதவி காலத்தில் கையொப்பமிட வேண்டிய ஆவணங்கள் மட்டும் கையெழுத்திட்டதாகவும் கூறப்படுகிறது. ரஜீவின் பொறுப்பேற்றலின் பின் எந்த ஆவணத்துக்கும் அர்ஜுனாவின் கையொப்பம் தேவைப்படாது. இன்றைய சம்பவங்களில் ரஜீவ் மிகவும் பொறுமையுடன் கண்ணியமாகவே நடந்து கொண்டிருந்தார். அவரை யாரும் விரட்டவில்லை. அர்ஜுனாவை கண்டு அவர் மிரண்டு ஓடவும் இல்லை. தற்போது வரை அங்கு கடமையாற்றி வருகிறார். தற்போது அர்ஜுனா வைத்தியசாலை விடுதியில் தான் தங்கியிருக்கிறார் என்று அமைச்சர் செயலாளர்கள் வடக்குக்கு வருகின்ற நிலையில் இது முடிவுக்கு வரும் என நினைக்கின்றோம். அர்ஜுனாவுக்கு எங்கு நியமனம் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும். சிலர் நடந்த சம்பவங்களை திரித்து காவி தெரிகின்றார்கள். இதனால் நடப்பு நிலவரம் மாறப்போவதில்லை. மாகாண அரசும் மத்திய அரசும் அதிகாரங்கள் சிலவற்றில் ஒன்றையொன்று மேவுவதாக உள்ளமை இங்கு அவதானிக்கலாம். இதிலும் குறிப்பாக அர்ஜுனா தொடர்பிலான வழக்கு விசாரணை இடம்பெறுகின்றது. அது சார்ந்து இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் சென்றிருக்கின்றார். இவை ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜாழ் வைத்தியர்கள் வைத்தியர் சங்கத்தினர் சொல்லுகின்றார்கள், வைத்தியர் அர்ஜுனா அங்கு விடுதியில் தங்கி இருக்கக்கூடாது, அவர் வெளியேற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவோம் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமைச்சர் வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். அது சார்ந்த அதனுடைய நகர்வுகளிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த பதிவினை நாங்கள் மேற்கொள்ளும் வரை இது சார்ந்த எந்தவிதமான பதிவுகளும் வரவில்லை. இதுதான் விவரங்களாக இருந்திருந்தது. ஆகவே நாங்கள் என்ன நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.